கால பைரவமே சுவாசம், சுவாச வெற்றியே பைரவா தரிசனம். பொதுவாகவே ஆன்மீகம் நம்மோடு கலந்தே இருக்கும். அறியாத நிலையில் பல பேருக்கு புரியாமல் இந்த சுவாசமானது அனுபவ பாடமாக நமக்கு சொல்லிவிடும். கற்பனை இல்லா வடிவில் ஆன்மீகம் செயல்பட வேண்டும். அதற்கான வழியும் இயல்பாக அமைய வேண்டும். இயல்பான தரிசன முறையில் இறைவன் நிச்சயமாக நம்மோடு இருப்பார். இப்படிப்பட்ட ஆன்மீக நிலையில் உண்மையான உயிரை நாம் நேசிப்பது அவசியமான ஒன்றாகும். இந்த உயிரையே கடவுளாக நாம் பார்க்கும்போது பைரவத்தை உணரலாம். பயமறியா உயிரே பைரவமாகும். உயிராக ஒளிர்வதால் உடையில்லா அம்மனம் என்கிற பட்டம் அனுபவித்து வேண்டுமானால் நமக்கு கிடைத்த சிவமான உடல் மூலமா அத்தனை பேரும் உணரலாம். ஆண்டவன் வழிபாடுகள் அழியாமலும் ஆன்மீக நிலைகள் எந்த காலத்திற்கும் கரையாமலும் பிறவியான புனிதம் நாம் பெற்றாக வேண்டும். கர்ம அடிப்படையில் வாழ்வு மலர்ந்தாலும் தர்ம செயல்களின் பாதுகாப்பு நாம் நிச்சயம் பெற்றாக வேண்டும். முந்தைய தர்மம் நமது வாழ்வில் தொடராது என்றில்லை. தொடரும் கர்ம சித்தாந்தம் எப்பொழுதுமே சிறப்பு பெற வேண்டும். சிறப்பு பெற்ற ஒவ்வொரு உடல் கொண்ட உயிரும் ஆன்மீக வழிபாடு முறைகளுக்கு தகுதி பெற்றமையாக எடுத்துக்கொண்டு பாதை மாறா பயணத்திற்கு தயாராக வேண்டும். விதியை வென்றுவிடலாம் என்று மதியின் நிலைப்பாட்டை வீணடித்து விடாமல் விதி அளித்த உத்தரவு என்னவென்று ஒவ்வொருவரும் அறிந்து புத்தியான வழிகொண்டு செயல்பட்டு இறைவனடி சேரும் அந்த பாக்கிய மங்களத்தை நாம் பெற்றாக வேண்டும். ஆன்மீக நிலைப்பாட்டில் ஆண்டவனை தேடுவதே நாம் செய்யும் முதல் குற்றமாக மாறிவிடும். அறியா பிழைகளால் ஏற்படுத்தப்படும் செயல்கள் தனது ஜனனம் தொடரும் போதெல்லாம் தண்டனை காலமாக மாறிவிடும். ஆன்மீக பிழைகள் மூட நம்பிக்கையின் உதவியால் மறைந்து விடுகிறது. நம்பிக்கை அவசியம்தான். ஆனாலும் நம்பகத்தன்மையில் அறிவும் அனுபவமும் சுத்தமாக செயல்பட வேண்டும். அறிவையும் அனுபவத்தையும் தேடவே வேண்டாம். தன் பிறவிக்கு ஏற்றவாறு இறைவனானவன் அதை கருவிலேயே நமக்கு தானமாக எந்த நிலை எதிர்பார்ப்பும் இல்லாமல் போதனையாக பதித்து விடுகிறார். பதிய பெற்றதை நாம் அழுத்தமாக்காமல் ஆசையை தன்னுள் அடக்கி அதனுடைய செயல்புகள் எதையும் தாண்டி போகாமல் இயல்பு நிலைகளில் தனது ஆன்மீக பயணம் தொடங்க வேண்டும். ஆன்மீக பயணம் என்றாலே ஆண்டவனை தேடி என்றுதான் அர்த்தமாகிவிடுகிறது. இறைவனை தேடி அடையாளம் கண்டு சரணம் அடைவதே ஆன்மீக சுத்தம். இத்தகைய ஆன்மீக சுத்தமானது இயல்பு கொண்ட மங்கள மரணமே. மங்கள மரணம் இந்த நிலைகளில் ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக பயணத்திற்கு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஜீவனாக வாழும் இந்த ராசி உடல்கள் இறைவனோடு சேர்ந்து வாழ்வதையே உறுதி செய்கிறது. மரணத்தை அசிங்கப்படுத்தி எந்த காலமும் நமக்கு வாழ்வு ஏற்படாமல் அழகுபடுத்தி அதன்படி வாழ வேண்டும். இறைவனடி சேருகின்ற ஆன்மீக பயணம் அமைதி பயணமாக புறப்படுவதற்குரிய செய்கைகளை நாம் வாழும்போது செய்து முடித்திருக்க வேண்டும். பிறக்கின்ற ஒவ்வொரு உயிரும் தனது பிறவி உடலை சுத்தம் செய்து அதனுடைய பயிற்சியாக பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்த கர்ம காரியங்களால் அதனுடைய பலன்கள் எந்த விதத்தில் நமக்கு விடை கிடைக்க வேண்டுமோ அந்த காலத்திற்கேற்றவாறு அந்த விடைகளை ஆண்டவன் நம்முடைய மதிகளுக்கு செலுத்தி விடுவார்.
ஆனாலும் அது வெற்றியாக இருக்க வேண்டும். வெற்றி பெறுவதற்கான கால முயற்சியில் கால பைரவா கடவுளின் பங்களிப்பை நாம் மிகவும் அவசியத்திற்கு ஏற்றவாறு பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நொடி பொழுதையும் வீணடிக்காமல் சுவாசிக்கின்ற நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் இல்லாமல் விசுவாசமானது அடையாளம் சொல்ல வேண்டும். அடையாளமும் அழிவில்லாத நிலையாக அமைந்திருக்க வேண்டும். அதாவது திருப்பணியாக துவங்குகின்ற ஆன்மீக கூடாரத்தில் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனே காரணகர்த்தாவாக அமைகின்றார். ஆனாலும் அறியா பிழைகளோடு கர்வத்தையும் சேர்த்து கொண்டு நான் என்கிற சொல்லை பயன்படுத்திக் கொண்டு தவற்றின் உச்சிக்கே நாம் சென்று விடுவதை கவனிக்க வேண்டும். ஆண்டவன் காட்டிய ஆன்மீக வழியில் நாம் நிச்சயம் பயணிக்க வேண்டும். பொதுவாக புராணங்கள் சொல்கிறது என்று பிரளயங்களை நாம் ஏற்படுத்தி விடுகிறோம். ஒருபோதும் அது செய்தலாகாது. புராணங்களின் கதைகள், அதனுடைய செய்கைகள் நாம் நடத்திய பிழைகளை திருத்துவதற்கே என்று புரிந்து கொள்ள வேண்டும். விதிகள் மாற்றமில்லாது செயல்படுகிற ஆண்டவனுடைய ஆன்மீகத்தில் கற்பனைகள் அதிகப்படுத்தி பார்க்கக்கூடாது. கற்பனை இல்லா வடிவில் ஆன்மீகம் செயல்பட்டால் மட்டுமே சுத்தமான ஆன்மீக சுவாசம் நாம் நிச்சயம் சுவாசிக்க முடியும். ஜீரண மார்க்கத்தில் ஆண்டவனுடைய படைப்புகள் அத்தனையும் இருக்கும். முக்கியமான இறைவனுடைய செயல்கள் ஆண்டவனுடைய நிலையை உணர்த்துவதற்குரிய கலையாக அழிவில்லா சுவாசம் கொண்டு பிரபஞ்ச கலைகளில் அதனுடைய நிலைகள் இயல்பாக கலந்திருப்பதை நாம் உணரலாம். உணர்வதற்குரிய அனுபவங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். அத்தனையும் வழியும் நிலையும் சுலபமாக இந்த ஆன்மீக கலை பயணங்களின் மூலமாக நாம் வாழ்விற்கு அது கிடைத்தாகும் உறுதியே. ஆன்மீகத்தில் புரியாத அர்த்தங்கள் நம்மை புரட்டி போட்டு விடுவதை அனுபவத்தில் பார்த்து கொள்ளலாம். மூட நிலை கண்ட ஆன்மீக செயல்களினால் நாம் விடுதலையாக முயற்சி செய்ய வேண்டும். நல்லது நடந்தால் மட்டுமே நமக்கு சந்தோஷம் என்று இருத்தலாகாது. நடப்பது அத்தனையுமே நமது சந்தோஷத்திற்காகத்தான் இறைவன் அந்த காலப்பொழுதில் கால நிர்ணயங்கள் கொண்டு செயல்படுவதற்கு அனுமதி அளித்து விடுகின்றார். பிரபஞ்சங்களை உள்ளடக்கிய வடிவமாக பிறந்த நமது செயல்கள் உண்மையிலேயே புனிதம் பெற்றதாக நாம் உணர வேண்டும். அதற்கான பயணங்களில் நாம் கவனம் செலுத்தி அதை புறப்படுவதற்கு முன்பாக இறைவனுடைய அனுமதியை பெற்றிருக்கிறோமா என்கிற செயலை உணர்ந்து அதன்படி அந்த பயணம் துவக்க வேண்டும். ஆன்மீகம் சொன்ன அர்த்தங்களை நாம் நம்முடைய சொந்த அனுபவ அறிவு கொண்டு கடைபிடித்து பயிற்சி எடுக்கிற நிலையா ஒவ்வொரு நாளும் அதை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அறியா தவறுகளால் பிறவி மேற்கொண்ட மனிதகுலமான நம் பிறவி அறியா புண்ணியம் மூலமாக அதற்கு விடை தேடிக்கொள்ள வேண்டும். அறியா புண்ணியமும் ஆராய்வதற்கு இடமில்லாத நிகழ்வுகளாக திகழ வேண்டும். இப்படி ஒரு நிலையும் செயலையும் நம் வாழ்வில் கடைபிடிப்பேமானால் அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு ஆண்டவன் உறுதியும் அந்த செயல்களுக்கு பலமும் அதிகப்படுத்தி எந்த நிலை எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நம்முடைய வாழ்வுக்காக அந்த ஆண்டவனே பிறப்புக்குரிய நிலையா பூமியில் பிறந்து வழிகாட்டி விடுவார். இதுவும் சத்தியமா நடக்கிற நிலைகளில் அனுபவ ஆன்மீக நிலைகளாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயமறியா உயிரே பைரவா கடவுளாக நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உயிராக ஒளிர்வதால் உடையில்லா அம்மனத்தை பலமான கடவுள் ரூபநிலை வழிபாட்டிற்காக சிலை வடிவமாக வணங்கி வருகின்றோம். இந்த உயிரையே
பாதுகாப்பு வளையமான உடல் ரசிக்க வேண்டும். உயிருக்கே முதல் மரியாதை கொடுத்து அதன்படி பழக்கத்தை நம் வாழ்வில் இணைத்துக் கொள்ள வேண்டும். உயிர் ஒன்றுதான் பைரவத்தை உணரக்கூடிய வழிவகை நமக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையா அனுபவத்தில் கலந்து வரும். அந்த உயிர் விமோச்சன கலைகளை உடல் அனுபவிக்கக்கூடிய நிலையா ஒத்துழைப்பு கொடுத்தல் வேண்டும். பைரவர் கடவுளுக்கு இயல்பு தரிசன முறை மிகவும் சிறந்ததொரு பயணமாக இருக்கும். இயல்பு மரணங்கள் விமோச்சனத்திற்குரிய தகுதியாக வந்து சேருவதை நாம் பார்க்கலாம். பைரவத்தை அறிவதற்கு உடலை விட்டு அந்த உயிர் வெளியேற வேண்டும் என்கிற கால நிர்ணய கட்டளையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பைரவமான உயிர் சிவமான உடல் மூலமா அத்தனை பேரும் உணரலாம். பைரவ தோன்றலை சுவாச நிலையிலேயே நாம் உணர வேண்டும். பைரவ கடவுளை உணர்ந்த சுவாசம் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பதை உணர்ந்து பார்க்கலாம். பைரவரை பிரிந்து வாழும் வாழ்வு சிவ வாழ்வு கொடுக்கிற உறுதுணை என்றுமே இருக்காது. உயிர் அழிவில்லாமல் இருக்கும் போது அந்த உடல் அழிவை கருத்தில் நாம் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். நம்மோடு இருக்கும் கடவுளை நாம் தனியாக கூட சென்று போய் பார்க்கலாம். அதற்கான வழி மரணம் என்கிற பாதையை. இறைவனானவன் என்றுமே புதிர் போட மாட்டான். நாமே இறைவன் செயல்களை அறிந்து கொள்ளாமல் புதிராக உணர்ந்து விடுகின்றோம். இறைவனை புரிந்து கொள்ளும் நிலை உணரும் போது அதனை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டு அதை அவஸ்தைக்கு உரிய செயலாக மாற்றக்கூடாது. இறைவனை காணும் கலையில் மூட நிலைகளும் குறுக்கு வழிகளும் நிச்சயம் அடைபட வேண்டும். ஒட்டுமொத்த உயிரிலும் இறைவன் கலந்து பிரிந்து இருப்பதால் ஒன்றாக இணைத்து பார்க்க நம்மால் இயலாமல் ஆண்டவனையே காட்சி இல்லாதவனாக பொய்யான ஒரு கலையை உணர்த்தி பார்க்கின்றோம். இறைவன் நமது கண்முன் தோன்றும் போது கூட ஆண்டவனை பற்றிய கற்பனை சக்தி நம்மை விட்டு விலகி அதனுடைய செய்கைகளை உண்மையாக உணர்ந்திருந்தால் மட்டுமே நம்மால் இறைவனை பார்த்த உணர்வு ஏற்படும். தர்மம் செய்கின்ற நிலையில் ஒவ்வொருவரும் தானாக முன்வந்து அதனை செயல்படுத்த வேண்டும். தர்மம் செய்வதின் நோக்கத்தில் எந்த எதிர்பார்ப்பும் நாம் அமைத்து அதன் பலனை எதிர்பார்க்க கூடாது. தர்மமும் தன் செயல்பாட்டின் பிரதிபலிப்பாகும்படி இருக்க வேண்டும். தர்மம் கர்ம வினைகளை எதிர்க்கும் நிலையில் பிறக்கக்கூடாது. உயிர் தர்மம் என்று தர்மங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. தர்மம் போற்றுபடி அமைந்தாலும் போற்றுதலுக்கு உரியவன் இறைவன் ஒருவனே என்பதை அத்தனை உயிர்களும் தெரிந்திருக்க வேண்டும். புரிந்து அதன்படி நடந்திருக்கக்கூடிய செயல் பழக்கம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். தர்மம் செய்தலில் காலப்பொழுதின் அனுமதி நிச்சயமானதாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். தர்மம் செய்வதனால் அந்த தர்மம் தனக்கும் ஏதேனும் ஒரு உயிர் உதவும் காலம் வருவதை ஆண்டவன் கொடுத்த அனுமதி காலமாக அதை உணர்ந்து நாம் பெற்றிருக்க வேண்டும். தர்மதேவன் பிறவி கூட இந்த பூமியில் கர்மம் செய்த காலப்பிறவியோட தோன்றுதலே ஆகும். கடவுளை அடைப்பதற்கு விதி இல்லை என்பதை நாம் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். ஆன்மீக விதி பக்தியாளர்களின் கட்டுப்பாட்டிற்காக மட்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவனுக்கு அந்த விதி இருந்தால் எந்த நிலையிலேயும் ஆண்டவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி போல் அது உருவாகிவிடும். அதனால் அதனுடைய செயல்கள் நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆண்டவன் காட்டிய ஒரு வழி பயணம், அதனை மரணமான மங்களம் என்று நாம் நேசிக்க வேண்டும். பிரபஞ்ச நிலைகளில் ரூப வடிவில் ஏமாற்றம் அடைவதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். வேத சுவாசத்தை எப்பொழுதுமே விசுவாசமாக ஏற்கும் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் பழக்கங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சுவாச கலையில் இறைவனை பார்க்கும் போதெல்லாம் பொதுவான பிரபஞ்ச நிலைகளை நாம் உணர்வு செய்து கொள்ள வேண்டும். இறைவனை தேட வேண்டிய நிலை இல்லாத போதும்
தேடுவது போல் ஒரு மாயையை நாமே ஏற்படுத்திக் கொண்டு மரணங்களில் அந்த அவஸ்தையை சந்திக்கக்கூடிய நிலையாக பார்த்து விடுகின்றோம். ஆன்மீகம் இறைவனை உணர்வதற்காகவே தவிர ஆண்டவனாகும் தகுதி என்று எந்த நிலை உயிரும் நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைத்து ஆண்டவனே தான் என்று சொல்லுகிற பிறவியாக பூமியில் அவதரித்து விட்டால் நிச்சயம் தானே ஆண்டவன் என்று சொல்லும் வார்த்தையை மட்டும் சொல்வதற்கு மறுத்து விடுவான். இறைவனோடு சித்தாந்தம் செய்து பழகினால் மட்டுமே இறைவனடி சேரும் பாக்கியம் இந்த ஆன்மீக கலைகள் மூலமாக நமக்கு சுகமாக கிடைக்கும். இறைவனை காணுகின்ற வழி பல்வேறு கலைகளாக நாம் அதை கடைபிடித்து இருந்தால் தடயம் பதித்து அனுபவித்த கலையை உணர்வேமேயானால் அது மரணம் கொண்ட வழி மட்டுமே. மூட நிலைகளில் இறைவனை காண ஆசை கொண்டு கால நிலைகளை இன்று வரை கடவுளை தேடுகிற பாக்கியமாக வீணடித்து விடுகின்றோம். அந்த அவலங்கள் இன்று வரை தொடர்ந்து இருப்பதையும் நாம் உணர வேண்டும். மூட நம்பிக்கை தனது பிறவியை உணர்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆன்மீக நிலையில் மூட நம்பிக்கை குடிபுகுந்தால் அந்த ஆன்மீகங்கள் நிச்சயமாக அசிங்கம் கொண்டு துள்ளி விளையாடுவதற்குரிய மைதானமாக மாறிவிடும். ஆண்டவன் தன்னம்பிக்கை அளிப்பதையும் மூட நம்பிக்கைகளை அளிப்பதையும் நாம் உணர வேண்டும். இயல்பு நிறைந்த இறைவனை பழக்க வழக்கத்தால் மாற்றுவதற்குரிய செயல் நாம் செய்து பார்க்கக்கூடாது. இறுதி யாத்திரைக்காக பிறவி வழி துவங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த துவங்கும் போதே இளம் பருவ நிலைகளில் ஆன்மீகம் புரிந்து அந்த பருவத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தல் நிச்சயம் அவசியமான ஒன்றாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த கடைபிடிப்புகளை பழக்கத்தில் நிச்சயம் ஒவ்வொருத்தோரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே ஆன்மீக கலைகளுக்கு நாம் கொடுக்கிற விசுவாசமான செய்கையாகும். இந்த விசுவாசமானது நம் பிறவிகளுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருப்பதையும் உணர்ந்து அனுபவித்து அத்தனையும் நாம் செய்த பிறவியோட கர்ம நிலைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி சுகமான வாழ்வை சந்திக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உயிராய் அழியாத நிலை இருந்தும் உடலால் அழியும் சொல்லுக்கு நாம் காரணமாகின்றோம். உயிரால் ஆசை இல்லை என்றிருந்தும் அந்த உடலால் ஆசை அத்தனையும் உணர்ந்து அவஸ்தை பெறுகின்றோம். உயிர் துறக்கும் வரை புனிதராக வாழ்ந்தும் உடல் அழிவினால் பேய் என்கிற பட்டத்தை தானாக வாங்கிவிடுகின்றோம். கர்மம் தொலைப்பதற்காக தேர்ந்தெடுத்த அந்த உடலை அவமானமாக நடத்தி கொண்டு உயிருக்கு மரணம் கொடுப்பது போல் மாயை பிரகடனம் செய்து விடுகின்றோம். அந்த உயிர் ஒருபோதும் மரணம் தழுவக்கூடிய செயல் சம்பவங்களை சந்திப்பதே இல்லை. வாழ்வின் சுகங்களை அனுபவித்து உடல் மறையும் போது உயிரானது விரோத நிலைக்கு தள்ளப்படுகிறது. உணர்வோம் உடலை, உயிரை நிலைநிறுத்தி வணங்கி போற்றிடுவோம். தனது பக்தி எந்த காலத்திற்கும் இயல்பு நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும். உயிராக இருக்கும் இறைவனை உடல் கொண்டு தேடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிரபஞ்சங்களில் கலந்த இறைவனை பிரிவினை சக்தியாகத்தான் இதுவரை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு நிலையை உருவாக்கக்கூடாது. உண்மையான ஆன்மீக நிலைகள் கடைபிடிப்பவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். வேத முறைகளில் கூட வேதாள முறைகளை கடைபிடித்து விடக்கூடாது. அதாவது கர்வம் என்கிற நிலை தன்னுள் அடங்கிவிடக்கூடாது. பயம் கலந்த பக்தி இருக்கலாமே தவிர பயந்து போய் அந்த ஆண்டவன் சன்னிதானமான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்துவிடக்கூடாது. ஜனனம் கர்மம் இறைவன் அனுமதியே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட வேண்டுதலில் ஒத்துழைப்பு செய்வதே சரியான பக்தி. பக்தியானது எந்த வழியானாலும் மரண வழி ஒன்றுதான் இறைவனுடைய பாக்கியம் சேரக்கூடிய நிகழ்வாக நமக்கு இருக்கும். உயிரே இறைவனாக திகழ்வதால் அவமான நிகழ்வு போல் எந்த செயலையும் நாம் செய்து பார்த்து கொடுக்கக்கூடாது. நிச்சயம் இறைவனடி சேரும் வரை மனித நேயம் கடைபிடித்தாக வேண்டும்.
இறைவனை காட்சி பொருள் போல் பார்க்காமல் நிச்சயமா நாம் நன்றி சொல்லும் கூடாரமாக அதனை பலப்படுத்த வேண்டும். வேண்டுதலுக்காகவோ வரம் பெறுவதற்காகவோ புதிய முக்தி எடுப்பதற்போல் பயணங்களை நாம் தவறு செய்தல் ஆகாது. தத்தம் வீடுகளில் இருக்கும் பூஜை அறைகளில் இறைவனுடைய குடியேற்றம் இருப்பதை நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்தே ஆக வேண்டும். இறைவனுடைய செயல்கள் நமக்கு பிடித்த இயல்பான முறைகளையே நாம் செய்யும் போது அந்த ஆண்டவன் சந்தோஷப்படுவார். இயல்பு எந்த நேரத்தில் நமக்கு மாறினாலும் அந்த ஆண்டவனுடைய செய்கைகளினால் நமக்கு துன்பங்கள் இல்ல சோதனைகள் நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டாயத்திற்கு இறைவனை நாமே அதனுடைய செய்கைகளுக்கு கொடுத்துவிடு வாங்கிக் கொள்கிறோம் என்கிற நிலைப்பாட்டை ஏற்படுத்தி விடுவோம். எந்த ஒரு நிலையிலும் இயல்புகள் நமக்கு மாறாமல் இருக்க வேண்டும். அதற்காக கொடுத்த அந்த சுபாவங்கள் நாம் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாத கலையை பின்பற்றி பழக்க வழக்கங்களால் அதை சுருக்கிக் கொள்ளலாம். அல்லாது சுபாவம் யாரும் மறைத்துக் கொள்ளக்கூடிய நிலை போல் அதை செயல்படுத்தி பார்க்க முடியாது. சுபாவ நிலைகளின் உச்சிகளில் இறைவனுடைய நிலை கட்டளைகள் அப்படியே படிந்திருக்கும். அந்த இறைவனுடைய கட்டளைகள் எல்லாம் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைகளாக தரம் பிரித்து அந்த செயல்களை காலப்பொழுதின் நிர்ணய காலங்களுக்குள்ளாடி செய்து முடித்தாக வேண்டும். இப்படி செய்கின்ற ஒவ்வொரு காலநிலைய கட்டளையும் நாம் செய்கின்ற கர்ம பிறவிகளில் நல்லதாக ஏற்படுத்திக் கொண்டு அந்த நல்லதை உலகம் முழுவதும் பரவக்கூடிய சுவாச மண்டலத்தில் நாம் கலந்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்யக்கூடிய ஆன்மீகம் நம்முடைய வாழ்வில் ஆண்டவன் அடையாளம் காட்டிய சுத்தமான சுவாச ஆன்மீகமாக இருக்கும். இந்த சுவாச ஆன்மீகம் பயிற்சி பெறுவதற்கு பூமியில் பைரவா கடவுளுடைய ஆலயங்கள் நிச்சயம் உங்களுக்காக திறந்தே இருக்கும். இந்த பைரவ ஆலயங்கள் என்றும் அடைபடாத பூஜைக்குரிய நிலைகளில் பூமியில் தோன்றியதனுடைய செய்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்ணால் பார்க்கக்கூடிய நிலையாகவும் சுவாச உணர்வில் நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையிலும் திருவடி சூலம் பைரவர் ஆலயம் அமைந்து அங்கே பைரவருடைய ஆட்சி முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அந்த மண்ணில் பாதம் பதிக்கின்ற ஒவ்வொரு உடலும் உயிரும் அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கலாம். அனுபவிக்க வேண்டும், இல்லை அவஸ்தை தொலைக்க வேண்டும், எந்த நிலையிலும் அதனை நாம் உணர வேண்டும் என்று புரிந்து கொண்டால் உடனே விஜயம் திருவடி சூலம் பைரவர் ஆளும் பைரவருடைய நிலையான அந்த இல்லத்திற்கு நாம் சென்று நம்முடைய பாத நிலைகளை அந்த மண்ணில் பதித்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பைரவர் ஆலயம் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த கருவற பயிற்சியை நாம் கவனமாக செயல்படுத்த வேண்டும். தவழுகின்ற நிலையில் எப்பொழுதுமே தாண்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. விளையாட்டை கூட ஏதாவது ஒரு நிலையா விபரீத கலையில் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்ளவும் கூடாது. பள்ளி பருவத்தை நாம் எப்பொழுதுமே நமக்கு பறக்க உதவுகின்ற சிறகு போல் அதனை மாற்ற முயற்சிக்க கூடாது. குருவானவன் உபதேச காலங்களில் உபதேசம் செய்யும் பொழுது தனது அறிவை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அடிமை நிலை ஆகுதலாகாது. பால நிலையை தாண்டும் போது பாதக கலையை நிச்சயம் கடந்துவிட வேண்டும். எல்லா பொழுதையும் இறைவனோடு சேர்ந்து நாம் கடத்தி பழக வேண்டும். உடலுக்கு பிடித்தமானதை கூட பிடிவாதம் இல்லாமல் நாம் அனுபவிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிடித்தமான உடையில் கூட எந்த காலத்திற்கும் அதில் ஒரு இறுக்க முகத்தை திணிக்க கூடாது. நாகரீகம் இருப்பதை அடுத்தவர் மயங்கும் நிலைகளில் நாம் அதனுடைய செயலை செய்து காட்டக்கூடாது. இறைவனையும் இயல்பாக நாம் நேசித்து பழக்கம் செய்ய வேண்டும். எல்லா உயிரையும் தன் உயிர் போன்றே பராமரிப்பு செய்து பழகினால் நாம் பைரவ கடவுளுக்கு செய்கின்ற ஒத்தாசை அதனுடைய நிலையான பலன் பல மடங்காக நமக்கு அனுபவிப்பதற்குரிய செய்கையை சேகரித்து வைத்தது போல் அது உயர்ந்த நிலை மலை உச்சி போல் நமக்கு வளர்ந்து நிற்கும். அப்படி ஒரு பயமில்லாத வளர்ச்சி பைரவா தரிசனம் மூலமாக
பாதுகாப்பை நாம் பெற்று அத்தனை பேரும் அதை உணர்வதற்குரிய நிலையா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொள்ளலாம். காலங்கள் பொதுவாகவே கடந்தது என்றாலும் தனக்காகவே அது கடந்து போகின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இறைவனை மட்டுமே குருவாக கூட பார்த்துக் கொள்ளலாம். அப்படி குருவாக பார்க்கும்போது அவன் தன் கருவிலேயே அந்த அறிவையும் அனுபவத்தையும் தந்ததையும் நாம் உணரலாம். பொதுவாக இந்த ஆன்மீகம் நிலையில் மிகப்பெரிய ஒரு தவறை தன் பிறவிலேயே அறியாமலேயே செய்து பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டு மரணம் அடைகின்றோம். மனித பிறவியாக பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் குறைந்தது 10 மாதங்கள் என்கிற கால நிர்ணயம் ஆண்டவன் கொடுத்த அனுமதி. அந்த அனுமதிதான் இதுவரைக்கும் நாம் அனுபவித்தும் கொண்டு இருக்கிறோம். இதனை எந்த நிலையிலும் விஞ்ஞானம் கூட மறுத்து பேசுவதற்குரிய செயல் இல்லை. ஆனாலும் இந்த உடல்கள் பிரசவம் என்கிற பெயரில் வெளிவரும் போது அடுத்த நிலையான அந்த நிலைகளை உணர்வதற்குரிய காலம் திதி என்கிற வருடப்பிறப்பை நாம் 12 மாதங்களுக்கு மாற்றிவிடுகின்றோம். 10 மாத பிறவியாக ஏற்றம் எடுத்து பிறவி கொண்டு பூமியோட அந்த சுவாசம் உணரும் போது 2 மாசங்கள் நமக்கு அதிகம் தந்திருப்பதை அறியாமலேயே அப்படியே மரணம் அடைந்து விடுகின்றோம். 2 மாசம் என்பது ஆண்டவன் கொடுத்த அறிவும் அனுபவமும் தான். அந்த அறிவும் அனுபவத்தையும் தந்ததாலேயே இந்த 10 மாச பந்த உடல்கள் நன்றாக வளர்ச்சி பெற்று சொந்த தைரியத்தோடு இருந்ததினால் ஆண்டவனுடைய நிலையை மறந்து விடுகின்றோம். நிச்சயம் இறைவன் தனது பிறவியோடு அந்த அறிவிலும் அனுபவத்திலும் கலந்து இருப்பதை மறந்து கஷ்டப்படுகின்றோம். சங்கடம் பெற்றுவிட்டோம், சோதனை தந்துவிட்டால் என்றெல்லாம் ஆண்டவனை பழி சொல்லியே தன் பிறவியை உணராது மரணத்துக்கு ஏற்றவாறு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். எந்த நிலையிலும் தன் உடல் கொண்ட உயிரில் இறைவன் கலந்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூட நாம் சொல்ல வேண்டாம். நல்லதொரு கால நிலைகளில் சுவாசிக்கும் பொழுது அழகான வார்த்தைகளை மட்டும் அழியாத காற்றில் கலந்தாலே போதும். அது தன் பிறவி எடுக்கக்கூடிய காலத்திற்கெல்லாம் அடையாளம் கண்டு சுவாசத்திற்கு தடையில்லாது புனிதம் சேர்த்துவிடும். ஆசை கொண்ட உடல் பிறவியில் வரும்போது அதனை எதிர்க்கும் மரணத்தை நிச்சயம் நாம் எதிர்க்காமல் வரவேற்க வேண்டும். பகவான் சித்தாந்தமாகவே எப்பொழுதும் இருக்கும். இந்த சித்தாந்தம் வழி என்கிற ஒரு நிலையையும் பயம் போக்கிற ஒரு கலையையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தூக்கம் கண்களை தழுவுதலோடு இல்லாமல் ஆசையை மறக்கும் பயிற்சியாக கூட ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். நல்ல நாளுக்கும் சில நேரம் கெட்ட நேரங்கள் வருவது உண்டு. நல்ல நாளாக இருக்கும் சமயம் குறித்த மனிதன் அந்த கால நிர்ணயத்தை கெடுதல் காலம் என்று மறைத்து விடுகின்றார். தனது ஆசையில் கற்பனை கலக்காமல் இருந்தால் நிச்சயம் அதனை நாம் உடைத்து நம் வாழ்விற்கு ஏற்றவாறு புதியதொரு அத்தியாய வழியை ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஒரு கஷ்டம் போதும் என்றால் நிச்சயம் நம் பிறவியை ஆண்டவன் சோதித்து விட்டான் என்று நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த கஷ்டத்தை தடுக்கும் முயற்சியை நாம் கைவிட்டும் ஆக வேண்டும். அப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை பிறவி எடுத்து எங்கு துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டமோ அதையே மீண்டும் தொடர்ச்சியாக பெற வேண்டும். அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டால் தாமதப்படுத்தவே கூடாது. நிச்சயம் அதனை வரவேற்று நாம் வாழ்க்கையில் அனுபவித்தாக வேண்டும். ஏதாவது ஒரு நாள் வரும் வரை பல நாட்கள் கடந்து வந்து போவதை நாம் உணர்ந்த வேண்டும். ஏதோ ஒரு வாழ்வு சந்தோஷம் அனுபவியதற்காக பல நாட்கள் அதை தாங்கிக் கொண்டு காலப்பொழுதை கடத்தி கொண்டு போவதையும் நாம் உணர வேண்டும். உயிர் பாதுகாக்கவே பல உடல் பிறவிக்கு தேவைப்படுகிறது. இந்த உயிரை பாதுகாப்பதற்காக அழியாத நிலையில் உயிர் இருப்பதை இறைவன் தன்னுடைய பிறவிகளுக்கு உணர்த்துவும் காலம் வரும் வரை நமக்கு பல உடல்கள் அழிந்து மீண்டும் அது புத்துணர்ச்சி கிடைப்பது போல் பிறவி எடுத்துக் கொள்கின்றோம். தனக்காக போராட வேண்டும். நிச்சயம் வெற்றி பெற்றதும்
பிறருக்காக போராட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை சிறிதளவாது குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயம் கடவுள் தியானம் செய்யக்கூடியவர். இறைவனுடைய நிலையை பொறுத்தவரை இதில் கூட நிச்சயமாக கவனமான முறையில் அந்த பெயரை சொல்லி நாம் அழைக்க வேண்டும். கடவுளே என்று கஷ்டப்படக்கூடிய காலம் அழைத்தால் அந்த கடவுள்னு சொல்லக்கூடிய வார்த்தை தியானத்தோடு மறுசொல்லாக அமைந்து போய்விடும். இறைவனுடைய கரைகள் இறந்தருளி எங்கேயாவது யாரிடமாவது இருந்து நமக்கு அதனுடைய செயலை பெற்று ஏதேனும் ஒரு உடல் உயிர் மூலமாக உதவி செய்து விடுவார். நீ விரும்பும் செயல்கள் அத்தனையுமே இறைவன் வெறுக்கும் செயலாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் இறைவனுடைய நிலைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆண்டவன் தன்னுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நிச்சயமாக உடனடியான பலன்களை கொடுத்து விடுவது இறைவனுடைய இயல்பாக இருந்தாலும் அவனுடைய நிலையும் செயலும் அந்த உடல்களில் சுமந்திருக்கும் உயிரும் பொறுமை இருந்து பலம் அடிச்சுக்கோ என்றால் கூட அந்த பொறுமையை சந்திக்கிற நிலை நிகழ்வுகள் நமக்கு அவசரமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அவசர வாழ்க்கைகள் தான் நிச்சயம் அறியா பிழைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு அவசை என்கிற நிலையான பிறவியில் மரணத்தை தழுவி விடுகின்றது. ஒவ்வொருத்தருக்குமே நாம் செய்கின்ற கால நிர்ணயங்களில் எதையாவது செய்தது நல்லது என்று பார்க்க வேண்டுமானால் அந்த உடல்கள் மரணம் வரும் வரை நாம் பொறுத்து அந்த வருடங்கள் அவஸ்தை இல்லாமல் யாருடைய நிலைகளுக்கும் தொந்தரவு செய்யாமல் அமைதியான நிலையில் இயல்பாக இறைவனை சேர வேண்டும். இந்த மாதிரி மரணங்கள் வரும் வரை ஆன்மீக செயல்களை நாம் தொடர்ந்து செய்தே ஆக வேண்டும். ஆன்மீக கலைகள் பக்தியில் மூடக்கலைகளை மறந்து இயல்புகளை கடைபிடித்தால் இந்த மரணங்களை கண்ட பயம் நம் வாழ்வில் ஏற்பட போவதில்லை. இது பைரவா கடவுளை வணங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் அனுபவ ரீதியாக ஏற்படுத்தி கொண்ட சம்பவ நிகழ்வுகள் மூலமாக வாழும் கலை கொள்ளக்கூடிய அந்த உயிர்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த உடல்களும் அதை அனுபவித்து பார்த்து கொள்ளலாம். சத்தியமான கூற்றுகளோடு இந்த நிலை உரைகள் தன்னுடைய செவிகளுக்கு நீங்கள் பதித்துக் கொள்ளலாம். பைரவா தரிசனம் ஆயுள் கால விமோசனத்திற்குரிய செயலாக இன்று வரை இருப்பதையும் நிச்சயமாக நாம் உணர்ந்து பைரவா தரிசனத்திற்கு சென்று வழிபட வேண்டும். நல்லவனாக நாம் வாழ்ந்திருந்தால் நிச்சயம் 4 பேருக்கு தெரியும்படி அந்த வாழ்வு துவங்க வேண்டும். கெடுதல் பலன் பெற்றிருந்தால் ஒருவர் கண்ணிலும் படாமல் ஓடி ஒளிந்து அந்த வாழ்வை ஒழித்துக் கொள்ள வேண்டும். சுத்தமானவராக இருந்திருந்தால் அழுக்கை கண்டு பயம் கொள்ளாமல் அந்த வாழ்வை பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாசம் கொண்டவனாக நாம் இருந்திருந்தால் யாரையுமே நம்பி செயல்படுத்தக்கூடிய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் வாழ வேண்டும். வேஷம் செய்பவனாக இருந்திருந்தால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு கூட அந்த வேஷத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்வை பலப்படுத்துகின்றோம் என்கிற முயற்சியில் சொகுசை பலப்படுத்தி எந்த காலத்திற்கும் பிரயோஜனமான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அந்த சொகுசு நிச்சயம் சங்கடத்தினுடைய துவக்கமான வழியாக இருக்கும். வசதி வந்தவுடன் வயதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முடியாத நிலையிலும் முயற்சி மூலமாக அதற்கு விடை தேடிக் கொள்ள வேண்டும். ஆண்டவனுடைய செயலை நம்பி இருக்கிறோம் என்றாலும் அந்த நம்பிக்கையில் கூட நமக்கு வீணான ஏமாற்றம் வரக்கூடாது. ஒருவன் வாழ்க்கையில் மரணம் அடைய வேண்டிய சூழல் ஏற்படும் போது நான் இறைவனை நம்பிக்கொண்டே இருக்கின்றேன், எனக்கு மரணம் வரக்கூடாது என்றால் நிச்சயம் அந்த நம்பிக்கை வீண் போகும்படி அந்த மரணம் வரும். ஆனாலும் இறைவனை நம்புகின்ற அந்த காலப்பொழுதில் மரணம் வர வேண்டிய அந்த காலம் சுழற்சியின் மூலமாக தள்ளி போய் வருவதை நாம் உணரலாம். எதையும் சாதிப்பதற்கு எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த மரியாதை நிமித்தம் நாம் சாதிக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் முதற்படியாக இருக்கும். வறுமை உன்னை வாட்டும் முன் நீ அதை ஒழித்து கட்டக்கூடிய செயல் சூழலுக்கு போக வேண்டும் என்றால் இந்த பைரவத்தோட சொந்த தைரியம் நிச்சயம் இருந்தாக வேண்டும். பிறந்ததை நாம் பிறப்பு தினமாக கொண்டாடுவதை விட வளர்வதற்கு நிச்சயம் திட்டம் தீட்டியே வாழ வேண்டும். ஆன்மீக பயணங்களில் நிச்சயமான ஏமாற்றம் இல்லாத ஒரு கலை வாழ்க்கையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். திட்டம் தீட்டியவுடன் சட்டம் போட்டுவிட வேண்டும். அதுதான் அதற்கு பாதுகாப்பான ஒரு கவசம். சந்தர்ப்பமும் கூட சங்கடமானாலும் சங்கல்பங்களினால் அதனை மறைத்துவிடக்கூடாது. வரவேற்க வேண்டியவர்களை
நிச்சயம் ஆச்சரியம் இல்லாமல் திகைப்பு இல்லாமல் வந்தவுடன் முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்று நிச்சயம் மகிழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அத்தகைய வரவேற்பு ஒவ்வொருத்தருக்கும் இயல்பாக இருக்க வேண்டும். ஆண்டவன் கொடுத்த அனுமதியினால் பகையானவன் கூட மாறுதலுக்குரிய நிலையை உணர்ந்து இனிமேல் சரணம் இறைவன் என்கிற உள்ளதை உணர்த்தி அதனுடைய வழியாக வரக்கூடியதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இந்த உயிரை சூரியனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். அந்த சூரியனிடம் போய் அக்னி பரீட்சை நீ எழுத வேண்டும் என்றால் எந்த விதத்திலும் பிரயோஜனமான செய்கையை நாம் செய்கின்றோம் என்று உணர்ந்து விடக்கூடாது. சூரியனிடம் சந்திரனும் மோதும் நிலை நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. சக்தி படைத்த கடவுளுக்கு கூட மனிதனுடைய செயல்கள் எதிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று போல் அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். சூரியனுடைய சக்தியை நிச்சயம் ஆராய்வதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் அதனுடைய செய்கைகளை பார்ப்பது ஆகாது என்கிற விஞ்ஞானம் இருந்தும் மனிதன் கடவுளுடைய சக்தியை எதிர்ப்பதற்கு தயாராவான். ஆன்மீகத்தோட சித்த விளையாட்டுத்தான் அதுவும். ஆன்மீகம் அதிகப்படியான ஒரு நிலையை பொய்யாக உணர்த்துவதற்குரிய செயல்கள் அதில் நாம் கடைபிடித்த பழக்க வழக்கத்தினால் இத்தகைய நிகழ்வுகள் நம் வாழ்க்கையிலும் நடந்தேறி விடுகின்றது. பலவிதமான சிந்தனையும் ஒரு நிலை நிச்சயமாக கடவுள் கொடுத்த சிந்தனைக்குரிய விதையாகும். வெறும் செயல்கள் கூட ஞான நிலையில் சாதித்ததை நாம் உணரலாம். பிரயோஜனம் இல்லாதது என்று எதையும் சிந்தித்து பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நாவின் சுவையில் மூழ்கி போய் எந்த காலத்திற்கும் அதற்கு கொலு செய்து பிழைப்பெடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த கொலி என்கிற வார்த்தை அமைதியாக உட்காரக்கூடிய காலத்திற்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கும். வெற்றியை பகிர்ந்தாலும் அழுத்தம் இல்லாத ஒரு நிலையில் இறைவனுக்கே அது சமர்ப்பணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கிற வெற்றியாக இருந்தாலும் ஒற்றுமை என்கிற கரையை அதில் ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும். இறைவனே இறுதி மார்க்கம். இறைவனுக்குத்தான் அந்த உறுதி வணக்கத்தையும் நாம் சொல்ல வேண்டும். இறையையே முழுமையாக சுற்றி வர வேண்டும். இறைவனை விசுவாசமாக்கி அந்த சுவாசத்தை நல்லதாக்க வேண்டும். இறை தந்த சுவாசம் நமக்கெல்லாம் ஒரு சக்தி கவசம் போல்தான் பயணத்திற்கு உதவி கொண்டு இருக்கிறது. இறைமகன் மகானாக கூட நிச்சயம் மாறமாட்டான். சாதாரணமான ஒரு மனித பிறவி போலவே அந்த கடவுளும் பூமியில் விதியை அனுபவிப்பார். இறைவன் தந்த பரிசு நமக்கெல்லாம் அலங்காரத்துடன் கூடிய அந்த மரண வழிதான். இறைவன் மீது நாம் கொடிபோல் படர்ந்தால் படர்ந்ததின் அர்த்தம் பாதுகாப்பாக நமக்கு தெரியும். பரவசம் அடையும் இறைவனும் பாசாங்கு செய்வதற்குரிய வழிகளை தடை செய்து விடுவான். பாசம் காட்டுகின்ற பக்தன் ஒருவன் பரிதவிப்பிற்கு நிச்சயம் இடம் கொடுக்க மாட்டான். இறைவனோடு சேர்ந்து வாழ்வதே வாழ்நாளில் நாம் செய்த புண்ணிய கர்மமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக செயல்கள் மூலமாக ஞான நிலை பெற்ற ஒருவர் தனக்காக எப்பொழுதுமே வேண்டுதல் செய்தலாகாது. தன்னுடைய கர்ம நிலை வேர்கள் அருந்து போனாலும் அதனுடைய செயல்களுக்குரிய வினைகள் அருந்து போனால் மட்டுமே நமக்கு பலன். துணை நிற்பதை உணர்ந்து வினை செய்வதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எந்த காலத்திற்கும் எந்த உறவையுமே எடுத்தறிந்து வீசி அறியக்கூடிய கரைகளை நாம் வழக்கமாக்க கூடாது. இழந்ததை அனுபவ லாபத்தில் நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எதை இழந்தோம் என்கிற செய்கை நமக்கு ஞாபகம் வராது. இழப்பது எல்லாம் இறைவன் அடுத்தவனுக்காக கொடுத்த கட்டளை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதை இழந்தோம் என்கிறாமல் எதற்காக இழந்தோம் என்பதை ஒரு முறையாவது யோசித்தால் நிச்சயம் அந்த இழந்ததற்கும் ஒரு சந்தோஷ செயல் அடங்கியிருப்பதை நாம் உணரலாம். இழைப்பையும் பிழைப்பிற்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய செயல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்காகவும் நாம் வாடிவிடக்கூடாது.
நமக்காக ஒருவன் வாடிவிடக்கூடிய சூழலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பொல்லாத மனுஷன் குளிர்ச்சி அடைகிற காலத்திற்கு அந்த நிலையான செய்கை மங்களம் வரும் வரை நாம் பொறுமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சுவாச காலத்தை பைரவா தரிசனம் மூலமாக அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிறவியின் நிர்ணய கால கட்டளையை கொடுத்த அந்த கால நிர்ணயம் வரும் வரை சுவாசத்தை மட்டுமே நாம் சுவாசிக்க வேண்டும். காலமயத்தோடு நாம் கலந்திருந்தால் கால பைரவத்தோடு சேர்ந்து வாழ்ந்ததை உணரலாம். பைரவமான கடவுளை யாரும் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு மரணங்கள் மூலமாக அதை அறிய வேண்டியது இல்லை. அந்த உயிரானது இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய கரை போல் வாழ்ந்தாலும் அழிவில்லாத ஒரு பயணத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போய் சேர்த்துவிடும். காலமயத்தின் அதிபதியான பைரவா கடவுளை நெருங்கி இந்த சுவாச உடல்கள் நன்றி சொல்ல வேண்டும். சுவாசம் பயம் இல்லாமல் பைரவரை பார்க்கிற அந்த உடல்கள் பூரண பலனும் சுத்தி செய்கிற கர்மத்தையும் இயல்பாக பெற்றாக என்பதில் சந்தேகமே கொள்ள வேண்டாம். எந்த கலைகளில் ஆன்மீகம் செய்தாலும் தனக்கு பிடித்தமான சந்தோஷமான செய்கைகளாக அது இருக்க வேண்டும். ஆன்மீக கலைகளை பொறுத்தவரை பல பிரிவுகளை நாம் ஏற்படுத்தி சந்தோஷம் அடைந்திருக்கின்றோம். அதில் ஆண்டவனும் அடங்கிக் கொண்டிருக்கின்றான். பக்தியினால் பிளவு ஏற்படுத்தப்பட்டோமே தவிர ஒத்துழைப்பு ஒற்றுமை என்கிற நிலையை நாம் தாண்டிவிட்டோம். அமைதியாக இறைவனை தரிசித்தவர்களும் அகோரமாக இறைவனை தரிசித்தவங்களும் எந்த நிலையிலும் மரணம் அடையாத செயல்களாக வாழ்ந்ததில்லை. அப்படி வருகின்ற மரணங்கள் நமக்கு முன்பாகவே தெரிந்துவிட்டால் கூட தெரிந்தும் வாழ்க்கையில் முகம் மலர்ச்சி எந்த நிலையிலும் வாடாமல் பூத்து குலுங்குகிற நிலையாக சந்தோஷத்தை பிரதிபலிக்கிற செய்கையாக இருக்க வேண்டும். மரணம் என்றவுடன் பயம் வருவது இயல்பு. ஆனால் அது ஆண்டவனை பார்க்க போகக்கூடிய காலம் என்பதை உணர வேண்டும். இறைவனை பார்க்க போகிறோம் என்கிற சந்தோஷம் நமக்கு இல்லை என்றால் இந்த ஆன்மீகத்தை நாம் பற்றி சொல்வதற்கே தகுதி இல்லை என்று போய்விடும். இந்த ஆன்மீக வழியாக நாம் ஆயுள் காலம் நீட்டிக்கொள்ளலாம் என்றால் அது உயிருக்குத்தான். அது நீண்டு கொண்டே போயிருக்கும் என்பதை ஆன்மீகம் நிச்சயம் உயிரை சொல்லக்கூடிய கலையாக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாது உடலை தாண்டி கொண்டு போகக்கூடிய கலையாக ஏற்றுக்கொண்டால் ஆன்மீகம் பொய் என்பதை தான் நாம் உணர்ந்து அதன்படி கடவுளை தேடக்கூடிய ஒரு செயல் சூழல் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே உயிரை கடவுளாக பார்க்கும் தரிசனம் ஆன்மீகம். பைரவா தரிசனத்தை வணங்குகின்றோம் என்கிற உண்மையும் நிலையும் இயல்பாக நாம் கடைபிடித்து வந்ததையும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காலப்பொழுதையும் விசுவாசமாக ஏற்படுத்திக் கொள்ள நாம் தயாராகி பைரவா தரிசனங்களுக்கு புனித பயணங்களை சென்றடையக்கூடிய செய்கையில் வரவேற்பு செய்ய வேண்டும். எந்த காலத்திற்கும் இந்த புனித பயணங்கள் தடையில்லாமல் நமக்கு கிடைப்பதற்கு பூமியில் நிச்சயமாக திகழ்வுகின்ற நடைமுறையில் சாத்தியமாக கொடுக்கின்ற பூஜைகளும் முறைகளும் நமக்கு பாதுகாப்புக்குரிய அம்சமாக கிடைக்கும். அத்தனை அம்சமும் திருவடி சூலம் செங்கல்பட்டு பகுதியோடு நிலையில் அமைந்திருக்கின்ற வனப்பிரதேச கருவாக காலபைரவனுடைய சொந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாச மண்டலத்தை நாம் விசுவாசமாக்கி அந்த மண்ணோடு தன்னை இணைத்துக் கொண்டு திருப்பணிகளில் நம் பலங்களை ஒட்டுமொத்த சக்தியாக ஒத்துழைப்போடு பிரகடனம் செய்து பிரளயம் இல்லா பூமியை பாதுகாப்பு செய்கின்ற ஆன்மீக பயணமாக நாம் இதனை நிறைவு செய்து பலன் கொடுக்கிற கலையாக பழக்கத்தில் ஏற்படுத்திக் கொண்டு நடைமுறையில் கொண்டு வருவதற்குரிய சாத்தியமான வாழ்க்கையில் இதை சந்தித்தாக வேண்டும். இது பைரவருடைய நிலையும் ஆசையும். பைரவா சுவாசத்தோடு கூடிய சொற்பொழிவு. இந்த சுவாச சொற்பொழிவுகள் நிச்சயம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இயல்பு கொண்ட தரிசனமே.
இந்த இயல்புக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அத்தனை உடலையும் உயிரா பாதுகாக்கக்கூடிய நிலையமாக பைரவா தரிசனம் கொண்ட அந்த உடல் எதிர்பார்ப்பு இல்லாத விசுவாசத்தை கொடுக்கின்ற ஆலயமாக பைரவத்தோட நிலையம் இருப்பதை சுட்டிக்காட்டி வரவேற்கின்றேன், வந்தவர்களை வாழ்த்துகின்றேன் என்கிற முறையோடு இந்த சித்தாந்தம் உரையை சமர்ப்பணம் செய்கின்றேன். கால பைரவமே ஜெயம், கால பைரவமே இந்த சுவாச வெற்றி, இந்த சுவாச பலன்கள் முழுவதுமே இந்த புவி மண்டலத்தோடு பாதுகாப்பு. இது சத்தியமான நிலையா உங்களுடைய வாழ்க்கையில் உதவுகிற சொற்பொழிவா, இல்லங்களில் ஒலிக்கிற சிந்தனைக்குரிய பாதுகாப்பான பெட்டகமா இது மாறப்போகிற கலையை நீங்க உணர்ந்து பார்க்கலாம், அனுபவித்து அதனுடைய செயல்களுக்கு ஏற்றம் கொடுக்கலாம். பைரவா கடவுளுக்கு நன்றி சொல்லும் வாழ்க்கையோடு இந்த பயணத்தை துவங்குகின்ற காலத்தோடு அமர்கின்றேன் என்கிற நிலையை உச்சரித்து உட்கார உத்தரவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய செயலாக ஏற்றமெடுத்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். ஸ்ரீமகா பைரவமே ஜெயம்.